காரமடை எஸ்விஜிவி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் என்சிசி மாணவர்களுக்கு கூட்டு பயிற்சி முகாம். நீலகிரி மாவட்டம் தமிழ்நாடு என்சிசி 31வது அணி சார்பில் மேட்டுப்பாளையம் அருகே காரமடை எஸ்விஜிவி மெட்ரிக் பள்ளியில் என்சிசி கூட்டு பயிற்சி முகாம் கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இதில் நீலகிரி மாவட்டம் கூடலூர், ஐயங்கொல்லி, உதகை, குன்னூர், கோத்தகிரி, மேட்டுப்பாளையம் எஸ்விஜிவி பள்ளி மாணவர்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து 413 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் துப்பாக்கி கையாளுதல், ராணுவ நடைபயிற்சி, துப்பாக்கி சுடுதல், யோகா, உடற்பயிற்சி, மேப் ரீடிங் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் 31 தனி அணி என்சிசி அமைப்பின் கமாண்டர் கர்னல் CS சித்து தலைமையில் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. முதல் நாள் பயிற்சியை எஸ்விஜிவி பள்ளி தாளாளர் டாக்டர் R பழனிசாமி, முதல்வர் சசிகலா, நிர்வாக அலுவலர் சிவ சதீஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பயிற்சி வழங்குபவர்கள் பள்ளி கல்லூரியை சேர்ந்த என்சிசி அலுவலர்கள், ராணுவ வீரர்கள், சுபதோர் ஜலன் ஆகியோர் வழங்கி வருகின்றனர். இதில் என்சிசி அதிகாரிகள் சுப்பிரமணியன், காமராஜ், ராஜ், சந்திரசேகர், ரேவதி, தாரணி, ஜாய் பிரிட்டோ, புண்ணியமூர்த்தி, அருண் மற்றும் தீயணைப்பு துறையினரும் பயிற்சி அளித்தனர். இப்பயிற்சி வகுப்பானது வரும் 2ஆம் தேதி முடிவடைகிறது மற்றும் இம்முகாமில் மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. நீலகிரி மாவட்டம் 31 தமிழ்நாடு தனி அணி என்சிசி அமைப்பின் சார்பில் மேட்டுப்பாளையம் எஸ்சிஜிவி மெட்ரிக் பள்ளியில் கடந்த 24ஆம் தேதி முதல் வரும் ஜனவரி 2ஆம் தேதி வரை என்சிசி கூட்டு பயிற்சி முகாம் நடைபெறுகின்றது. இந்த பயிற்சி முகாமில் நீலகிரி மாவட்ட என்சிசி அமைப்பின் கமாண்டர் கர்னல் CS சித்து தலைமையில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த நீலகிரி மாவட்டத்தின் 17 பள்ளிகள் மற்றும் 2 கல்லூரிகளைச் சேர்ந்த 414 மாணவ மாணவியர் பயிற்சியை பெறுகின்றனர். இந்த பயிற்சியில் அதிகாலையில் விளையாட்டு பயிற்சிகளும், அத்தோடு ஓட்ட பயிற்சிகளும், யோகா பயிற்சிகளும் அளிக்கப்படுவதோடு பல்வேறு வகையான துப்பாக்கிகளை கையாளும் பயிற்சிகளும், துப்பாக்கி சுடுதல் போட்டியும் நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இராணுவ நடைபயிற்சியும் கற்றுத்தரப்பட்டது. மதியத்திற்கு மேல் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த பயிற்சிகளை பள்ளியின் என்சிசி அலுவலர்கள் காமராஜ், சுப்பிரமணியன், ராஜ், ஜாய் தாமஸ், சந்திரசேகர், ரேவதி, தரணி, புண்ணியமூர்த்தி, பிரிட்டோ ஆகியோரும், இராணுவ அருண்குமார் மற்றும் இராணுவ வீரர் சுபேதார் ஜலன் மற்றும் தேவேந்தர் சிங் ஆகியோரும் பயிற்சியை அளித்து வருகின்றனர். இந்த பயிற்சியில் மாணவர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் நல்ல ஒரு பயிற்சியை பெற்றிருக்கின்றனர். இந்த பள்ளியினுடைய தாளாளர் பழனிசாமி மற்றும் முதல்வர் சசிகலா ஆகியோர் அதிக ஒத்துழைப்பை தந்து முதல் தினமே நன்றாக வரவேற்று எங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுத்துள்ளனர். அவர்களுக்கும் எங்க என்சிசி அமைப்பின் சார்பில் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம என்சிசி பயிற்சி கொடுக்குறோங்க சார். அதனால அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்னும் விழிப்புணர்வு நிறைய இந்த மாதிரியான பயிற்சியில் பங்கு கொண்ட என்சிசி மாணவர்களுக்கு வருங்காலத்தில் கல்லூரிகளில் சேர முதல் இடம் தரப்படும். அத்தோடு மட்டுமல்லாமல் நிறைய ஊக்க தொகைகளும் தரப்படும். இந்த பயிற்சி பெற்ற இந்த சான்றிதழை வைத்துக் கொண்டு காவல்துறை, இராணுவம் ஆகியவற்றில் சேர முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது. என்சிசி பயிற்சியான நம்ம என்ன ஏஜ் லிமிட் வரைக்கும் நம்ம போகலாம் சார்? லிமிட் பள்ளிகளை பொறுத்தமட்டில் 13 வயதிலிருந்து 16 வயதிலும், கல்லூரிகளை பொறுத்தமட்டில் 17 வயதிலிருந்து 21 வயதிலும் இந்த பயிற்சியானது அளிக்கப்பட்டு வருகின்றது. பள்ளிகளில் கொடுக்கப்பட்ட இந்த பயிற்சிக்கு சான்றிதழ் A என்றும், கல்லூரிகளில் கொடுக்கப்பட்ட பயிற்சிக்கு சான்றிதழ் B, C என்றும் அரசு அறிவித்துள்ளது. இப்போ நம்மளோட பயிற்சியில நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான ஒத்துழைப்பு தராங்க சார்? முதல் தினத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த இந்த மாணவர்கள் முதல் தினத்தில் அச்சத்தோடு இருந்தாலும் பயிற்சிகளை பெறுவதன் அடிப்படையில் மிகுந்த நல்ல ஒரு நட்பை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு திறமையை வளர்த்துள்ளனர். இவர்கள் மீண்டும் அடுத்த பயிற்சி எப்பொழுது நடைபெறும் எனும் கேட்கும் வகையில் இந்த பயிற்சியானது வழங்கப்பட்டுள்ளது. என்சிசி பயிற்சி தொடர்ந்து நமக்கு இன்னும் விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி சில இதெல்லாம் சொல்றாங்க. காரணம், அனைத்து அரசு பள்ளிகளிலும் அனைத்து தனியார் பள்ளியிலும் இந்த என்சிசி அமைப்பானது இருப்பதில்லை. ஒரு மாவட்டத்தில் குறிப்பிட்ட 10-15 பள்ளி கல்லூரிகளில் மட்டுமே இது செயல்படுகிறது. ஆகவே அனைவரும் வருங்காலத்தில் அனைத்து பள்ளிகளிலும் இந்த அமைப்பை கொண்டு வந்தால் அனைத்து மாணவர்களும் இம்மாதிரியான பயிற்சிகளை பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியும். தமிழக அரசானது அனைத்து உதவிகளையும் தற்போது செய்து வருகின்றது. இருப்பினும் இந்த பயிற்சியில் பங்கு பெறுகின்ற இந்த மாணவர்களுக்கு
கேரள மாநிலத்தை போன்று ஊக்க மதிப்பெண் வழங்கப்பட்டால் அவர்கள் மிகுந்த பயனடைவார்கள். அத்தோடு இங்கு பயிற்சி தருகின்ற அந்த ஆசிரியர்களுக்கும் விடுமுறை காலத்தின் போது அவர்கள் இங்கு வந்து பயிற்சியை தருவதனால் அதற்கு மாற்று ஏற்பாடாக அவர்களுக்கு ஒரு சிறப்பு அனுமதித்தால் இருக்கும். சார் எனக்கு இப்போ நான் 10 நாள் பயிற்சி கொடுக்குறேங்க சார். இதுல வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் தரோம். அனைத்து மாணவர்களுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு ABCD என குரூப்புகள் பிரிக்கப்பட்டு ஆல்பா, பிராவோ, சார்லி, டெல்டா என பிரிக்கப்பட்டு பல்வேறு போட்டிகள் பல தரப்பில் நடத்தப்பட்டு அதில் யார் அதிக வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றனர்.